நம்ம போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ எலிமெண்ட்ட பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து வீடியோ எலிமெண்ட்ட பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு வீடியோ எலிமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு, இந்த அப்ரிவியேஷன நம்ம குடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு சோர்ஸ் அட்ரிபியூட்டும் கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல நம்மளுடைய ரிலேட்டிவ் பாத் அதாவது இந்த ஃபோல்டர் அந்த HTML இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர்ல ஒரு வீடியோ ஃபைல் யூஸ் பண்றோம். இந்த வீடியோ ஃபைலோட ஃபைல் பாத்த வந்து கரெக்ட்டா நம்ம இதுல குடுக்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு sample video.mp4 அப்படி நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த வீடியோ வந்து இதில் சைடில் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வித்து ஹைட் எல்லாம் நம்ம செட் பண்ணணும். அப்படி இல்லைனா இதோட டிஃபால்ட்டாக அந்த வீடியோ என்ன சைஸில் இருக்குதோ அந்த சைஸில் அப்படி ஃபுல்லாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்ரிபியூட் உண்டு. அது வந்து ஒன்று வந்து ஹைட்டு, ஃபஸ்ட்டு ஹைட்டை செட் பண்ணுவோம். ஒரு ஹைட்டு, அதுக்கப்புறமா விட்த்து வந்து ஒரு 400 பிக்சல் போடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஹைட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம், விட்த்தும் செட் பண்ணிட்டோம். பட் இது ப்ளே ஆகலை. இது ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இந்த இடத்துல வரல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்னு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ப்ளே பட்டனு, அப்புறமா ஆடியோ கூட்டி குறைக்கிறது, அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் போடுறது, அண்ட் சைடில் டவுன்லோட் ஆப்ஷன், ப்ளேபேக் ஸ்பீடு, பிக்சர் இன் பிக்சர் அந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. டைம்லைனும் வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ வந்து பேஜ் லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஆட்டோ ப்ளேன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிடுங்க. ஆனால் சில ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ளே வந்து பிளாக் பண்ணுவாங்க. அது வந்து ப்ரௌசர் பேஸ்டாக தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்கள் HTML சைடில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே மெஜாரிட்டி ப்ரௌசரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து திரும்பவும் லூப் ஆகணும், லைக் இது முடிஞ்சதுக்கப்புறம் இது திரும்ப திரும்ப ப்ளே ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லூப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த லூப் ஆட்ரிபியூட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ப்ளே ஆகி முடிஞ்சதுக்கு உடனேயே இது மறுபடியும் ஒருத்தருக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ப்ளே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மியூட் ஆகி ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து மியூட்டட்னு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. இது வந்து லோட் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகி பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம ஆட்டோ ப்ளே இல்லாமல் ஜஸ்ட்டு நார்மலாக வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளே பட்டன் கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி வருது, ரைட்? பட் இதுக்கு வந்து நம்ம கஸ்டமாட்டும் ஒரு பிக்சர் கொடுக்கலாம். நம்மளே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு மேனுவல் பிக்சரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிக்சரை முதல்ல நம்ம இதில் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பிக்சர் நான் இப்போ எடுத்து இதில் போட்டுட்டு நான் சொல்கிறேன். இந்த பிக்சரை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜோட URL கொடுக்கணும். அப்படி இல்லைனா அதோட இமேஜோட ஃபைல் பார்த்தா கொடுக்கணும். அதுக்கு வந்து /bg image. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கஸ்டம் இமேஜ் தான் வந்து இதோட ப்ரீவியூவாக இருக்குது. ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சோர்ஸை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்கு உள்ள ஒரு சோர்ஸ்னு ஒரு எலிமெண்ட்டை கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா SRC அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுக்க போகிறோம். இந்த ஆட்ரிபியூட்டையும் சோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவோட URL அல்லது இதோட ஃபைல் பார்த்து கொடுக்கணும். இதில் வந்து ரூட்டில் இருக்கக்கூடிய வீடியோ ஃபைல் நம்ம இப்போ சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீடியோ /, அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இட்ஸ் MP4. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். சப்போஸ் இந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா இதோட செகண்ட் சோர்ஸை வந்து நம்ம இதுக்கு மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த எலிமெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் இதுக்கு கீழேயே. இது வந்து இப்போ நமக்கு செகண்ட் வீடியோ இந்த இடத்துல இல்லை, பட் இருந்துச்சுன்னா அதோட ஃபைல் பார்த்து இதில் நீங்கள் கொடுத்துட்டு அதோட ஃபைல் ஃபார்மேட்டும் இதில் கொடுக்கலாம். சப்போஸ் இதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா AVI ஃபார்மேட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அதே ஃபார்மேட்டை கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் இந்த 2 சோர்ஸுமே ஒர்க் ஆகலை அப்படி இல்லைனா அந்த ஃபைல் அதில் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வரணும், ரைட்? ஸோ அதுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரணும் அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம எழுதுனா போதும்.
சப்போஸ் இந்த 2 சோர்ஸும் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட்டாக ஷோ ஆகும். இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹைட்டு விட்த்து வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சைஸாக தான் இருக்கும். இதுங்களை வந்து ரெஸ்பான்சிவ் டிசைனாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதுகளை ரிமூவ் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸில் நீங்கள் ஹைட்டு விட்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இமேஜஸ்க்கு எல்லாம் செட் பண்ணுற மாதிரி. இதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம சிஎஸ்எஸ் கோர்ஸுக்கு போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.